வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து 4/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல விண்ணப்பதாரர் உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், கல்வி தகுதி என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வார்டு அண்ட் மண்டலம் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெருநாய்களுக்கு உணவு அளிப்பவர் எனில் உணவளிக்கக்கூடிய இடம் என்ன, ஸோ இது மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd floor, அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பன் பில்டிங், சென்னை 600003 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 8/7/2025 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. ஸோ 4/7/2025க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் லெட்டரை அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ 8ஆம் தேதி நடக்குது. பார்த்தீங்கன்னா 4/7/2025க்குள்ளே நீங்கள் வந்து லெட்டரை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இதனோட ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது ஒன்று, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெட்டினரி செக்ஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெட்டினரி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர் ஹெல்ப்பர்ஸ், ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் 30,000 சேலரி, 5 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்டி எதுவுமே வந்து இருக்காது. போட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா வந்து போதுமானது. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ஜிஓவில் அப்படின்னாலும் போதுமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதனோட அஃபிஷியலாக இதனோட வெப்சைட்டு போகணும் அப்படின்னாலும் சென்னை corporation.gov.in இந்த வெப்சைட்டு போயிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டரில் ஹெல்ப்பர், அதாவது உதவியாளருக்கான போஸ்டிங் தான் பை அனிமல் வாலண்டியர்ஸ். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து தனியாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இன்டர்வியூ வந்து 8ஆம் தேதி இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், பெட்ரோகெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903 85 85 85 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.